ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு நெத்தலி கருவாடு சேர்த்து பொரிச்ச கத்தரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். அது என்னென்னு செய்கிறதுண்டு வாங்க பார்க்கலாம். நெத்தலி கருவாட்டை சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகினத்தோட கத்திரிக்காய்கள் எல்லாத்தையும் போட்டு பொரிச்செடுப்போம். கத்தரிக்காய் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டுது. இனி நாங்கள் இதை ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வைப்போம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்தலி கருவாட்டை லைட்டாக பொரிச்செடுப்போம். நீங்கள் பொரிக்காமல் கூட சேர்த்து கொள்ளலாம். பொரிச்சிட்டு சேர்த்தா கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும், அதனால் நான் பொரிச்சிட்டு சேர்த்து கொள்ளுறேன். நெத்தலி கருவாடு லைட்டாக பொரிஞ்சிட்டுது. ஒரு பாத்திரத்தில் பேப்பர் டவல் போட்டிருக்கிறேன், அதில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நெத்தலி கருவாடு பொரித்த அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு போடுறேன். பெருஞ்சீரகம், வெந்தயம், பூண்டு, வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் யாழ்ப்பாணத்து கறிமிளகாத்தூள், புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் இதில் சேர்க்குறேன். ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கறியை நல்லா கொதிக்க வைப்போம். கறி நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ நான் பொரிச்சு வச்ச நெத்தலி கருவாட்டை சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு,
கறி நல்லா கொதித்து வற்றி கொண்டு வந்துட்டுது. இனி நாங்கள் பொரித்து வச்ச கத்தரிக்காயை சேர்ப்போம். கத்தரிக்காயை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கறி ரெடி ஆகிரும். எங்களோட நெத்தலி கருவாடு சேர்த்த பொரிச்ச கத்தரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.